வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக தனலட்சுமி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆந்திரத்தை நோக்கி நகரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, படிப்படியாக மழை குறையும் என வானிலை மையம் தகவல். தத்தளிக்கும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள், வெள்ளத்தில் மிதக்கும் சாலைகள், குடியிருப்பு பகுதிகள். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறப்பு, அடையாறு கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. பெட்ரோல் டீசல் விலையை திரும்ப பெற வேண்டும், முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தல். தமிழகத்தில் மழை படிப்படியாக குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் SR ரமணன், தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு நோக்கி நகர்வதால் தமிழகத்தில் மழை படிப்படியாக குறையும் என்று தெரிவித்தார். மேலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திரத்தை நோக்கி நகர்வதால் வட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும், கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள இலங்கையில் நிலை கொண்டிருந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவிலே வட தமிழகத்தை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியிலே தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கின்றது. இந்த நகர்வானது வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகையினால் தமிழகத்தை பொறுத்தவரை மழையின் அளவு படிப்படியாக குறையும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 48 மணி நேரமாக தொடர்ந்து பெய்யும் கனமழை காரணமாக சாலைகளும் குடியிருப்பு பகுதிகளும் மழை வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளது. இதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. நேற்றிரவு முழுவதும் இடைவிடாமல் மழை பெய்தது. கடந்த 12 மணி நேரத்தில் மட்டும் சென்னையில் 80 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கனமழை காரணமாக சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான குடியிருப்பு பகுதிகள் அனைத்தும் மழை நீரால் சூழப்பட்டுள்ளன. போக்குவரத்து முடங்கியுள்ளதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. தொடரும் கனமழை காரணமாக சென்னை மற்றும் பெரும்பாலான புறநகர் பகுதிகள் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றன. சென்னையில் உள்ள அனைத்து ஏரிகளும் நிரம்பிக் கொண்டிருக்கும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படை, கடலோர பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். சென்னையில் தொடரும் மழையால் ரெட்டேரி, பள்ளிக்கரணை ஏரி உள்ளிட்ட பெரும்பாலான ஏரிகள் நிரம்பிவிட்டன. சென்னை நகருக்குள் சாக்கடைகளாக சென்று கொண்டிருக்கும் அடையாறு, கூவம் நதி மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாய் போன்றவற்றில் தற்போது வெள்ளம் பெருக்கெடுத்தோடுகிறது. இதனால் அடையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய் ஆகியவற்றில் கரையோரம் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் உள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த வீரர்களும் அரக்கோணத்தில் உள்ள வீரர்களும் மீட்பு பணியில் ஈடுபட தயார் நிலையில் உள்ளனர். இது தவிர சென்னை பெருநகர காவல்துறையைச் சேர்ந்த கமாண்டோ வீரர்களும் கடலோர பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர்களும் தயார் நிலையில் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வெள்ளம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு மீட்பு பணியாக இருந்தாலும் அதை செய்கிறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம். அந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளை எல்லா பகுதியிலும் நாங்கள் போய் பார்த்து வந்திருக்கிறோம். இது இன்னும் கடுமையான மழை பெஞ்சு எவ்வளோ பெரிய விளைவுகள் வந்தாலும் மக்கள் அந்த வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ரெடியாக இருக்கிறோம். எப்போ வேணாலும் நாங்கள் இதுக்கு அந்த வேலைகளை ஆரம்பிப்போம். சென்னையில் தொடரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. மின் கம்பிகள் மீது மரங்கள் சாய்ந்ததால் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. இது தவிர பெரும்பாலான சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை பாதிப்புகள் தொடர்பான தகவல்களை தருகிறார் நமது முதுநிலை செய்தியாளர் சையது. சென்னை மாநகரில் கடந்த 2 தினங்களாக இரவு பகலாது பெய்த அடைமழையினால் எங்கு திரும்பினாலும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் இன்று அதிகாலையில் அரசு பேருந்து ஒன்று வந்தபோது இங்கு இந்த வெள்ளத்திற்குள் மாட்டிக்கொண்டது. அப்போது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் இந்த பேருந்து முழுவதுமே
வெள்ளத்திற்குள் மாட்டிக்கொண்டது. இதனை மீட்கும் பணியிலே அரசு போக்குவரத்து கழக அலுவலர்களும் காவல்துறையினரும் மீட்பு பணியிலே ஈடுபட்டார்கள். அதன் பின்னர் இந்த பேருந்தானது தற்போது கரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தாய்ச்சை நல மருத்துவமனைக்கு எதிரில் உள்ள ஆலமரமானது நேற்று நள்ளிரவில் பெய்த மழையிலே நேற்று நள்ளிரவில் 3 மணி அளவில் உடைந்தது. இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையிலே அதிகாலையில் இருந்தே மாநகராட்சி அதிகாரிகளும் போக்குவரத்து காவல்துறையினரும் இந்த மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இந்த பகுதியில் முழுவதுமாக இன்று அதிகாலையிலே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நேற்று இரவு பெய்த பலத்த மழையினால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் தடை செய்யப்பட்டிருந்தது. இதன் காரணமாக மிகப்பெரிய விபத்துகளும் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சென்னை அசோக் நகர் 6வது அவென்யூ பகுதியில் ஒரு மரம் ஒன்று விழுந்ததில் பல்வேறு மின்கம்பங்கள் சரிந்து விழுந்தன. இந்த மின்கம்பங்களை சீரமைக்கும் பணியிலே இன்று மின்வாரிய அதிகாரிகள் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த பகுதி தியாகராய நகர் ஹபிபுல்லா சாலை சந்திப்பு பகுதியாகும். இந்த பகுதி முழுவதுமே முட்டளவிற்கு இன்னும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் சென்னை நகர மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து சையது. சென்னை ஜாஃபர்கான்பேட்டை அருகே உள்ள அடையாற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நீண்ட காலத்துக்கு பிறகு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் ஏராளமானோர் இதனை பார்த்து செல்கின்றனர். தொடர் மழை வடசென்னை மக்களின் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் முடக்கியுள்ளது. மாதவரம் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர் 3 நாட்கள் ஆகியும் வடியாததால் மக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் விக்னேஷ். சென்னையில் பெய்த கனமழையின் காரணமாக சென்னை முழுவதுமே தற்போது தண்ணீரில் தத்தளித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக வடசென்னை பகுதியில் பல்வேறு இடங்களில், அதாவது தாழ்வான பகுதிகளிலும் வீடுகளிலும் தண்ணீர் புந்திருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த பகுதியானது வடசென்னை பகுதியில் மாதவரம் அருகே உள்ள அம்பேத்கர் நகரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சியை பார்த்தால் வீடுகளில் அதாவது முட்டி அளவு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. பொதுமக்கள் மிகுந்த பாதிப்பை அடைந்திருக்கின்றனர். அதாவது மக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். விடிய விடிய பெய்த இந்த கனமழையின் காரணமாக தற்போது சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருக்கும் அந்த காட்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். வீடுகளில் அதாவது உணவுகள் விடிய விடிய பெய்த இந்த கனமழையின் காரணமாக இரவு நேரங்களில் மக்கள் தூங்கவும் முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். தண்ணியில ரொம்ப பாதிக்கப்படுறோம். நாங்கள் இது ரொம்ப பாம்பு மேயுது, அட்டைப்பூச்சி, நாக்குப்பூச்சி நிறைய பிள்ளைங்க அதால பயப்படுது. வீட்டு உள்ள இருக்குது முட்டி அளவு தண்ணி இருக்குதுங்க. எதுவுமே இல்லை, பாத்திரம் அரிசி எல்லாம் மிதக்குது. வீட்டுக்குள்ள நிக்குது, முட்டிக்கு மேல நிக்குது. உள்ளே போக முடியல, ஒரு பாத்திரம் கூட எடுக்க முடியல, எல்லாமே வேஸ்ட் ஆகி போச்சு. பிள்ளைங்க கட்டிலுக்கிட்டு எல்லாமே நனைஞ்சிடுச்சு, அதுங்க உட்காரத்துக்கே இடம் கிடையாது. அந்த அளவுக்கு இருக்குது. கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதோ நல்லதை செய்யணும். மழை எப்பொழுது தனியும், எப்பொழுது இந்த வெள்ள நீர் எல்லாம் வடியும் என்று மக்கள் மிகுந்த சிரமத்துடன் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக மாதவரத்திலிருந்து எஸ் விக்னேஷ். இதனிடையே சென்னை ஒண்டித்தோப்பு பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதை கண்டித்து அந்த பகுதி மக்கள் பேசின் பிரிட்ஜ் சென்ட்ரல் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது.
3 நாளாக இது வரைக்கும் இடுப்பு அளவுக்கு தண்ணி, வீடுகள்லாம் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. 3 நாளாக கரண்ட் இல்லைங்க சார். பொதுமக்கள் இது வரைக்கும் அவ்வளோ பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு அதிகாரி வந்து என்ன ஏதுன்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கலைங்க சார். சென்னை வேளச்சேரி பகுதியில் உள்ள ராம் நகர், டான்சி நகர், பேபி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளது. முதல் தளம் வரை தண்ணீர் தேங்கியிருப்பதால் அங்குள்ள மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். இதுபற்றி தகவல்களை தருகிறார் முதுநிலை செய்தியாளர் மாரியப்பன். சென்னை வேளச்சேரி, ராம்நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்து சாலைகளில், தெருக்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் குடியிருப்பு பகுதியில் இருந்து பொதுமக்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். தமிழக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் இணைந்து மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதியில் இருந்த மக்களை மீட்கும் நடவடிக்கையில் படகுகள் மூலம் ஈடுபட்டுள்ளனர். ஒரு நாள் மழையில் ஏகப்பட்ட தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. எல்லார் வீட்டு, என் வீடு கொஞ்சம் உயரமான, அது வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு கிட்டத்தட்ட 3 அடி தண்ணிக்கு மேலே நிற்கிது வீட்டுக்குள்ளவே. நாங்கள் எப்படி வெளியே போகிறது? அதனால தான் எங்கள் ரிலேஷன் வீட்டுக்காக தங்கலான்னு எல்லோரும் காலி பண்ணிட்டு போகிறோம். பொருள் எல்லாம் நாசமாச்சு. எல்லா வீட்டில் உள்ள பொருள், எந்த பொருள் சாமில்ல. வேலைக்கு யாருமே போக முடியாத சூழ்நிலை தான் இருக்கும். இதுக்கு விடிவு காலம் எப்படி வரும்னு தெரியல எங்களுக்கு. தண்ணி 5 நாளாக நிற்கிது. யாரும் வந்து சரியாக பார்த்து யாரும் அந்த ஒரு இது செய்கிறது இல்லை. அப்படியே 5 நாளாக மக்கள் பூரா தண்ணியில் அதிகமாக வெள்ளத்தில் கிடக்குறாங்க. இதுவரை யாரும் சரியாக வந்து பார்க்கல. தண்ணியை பாருங்கள் அப்படியே கிடக்குது. பிள்ளை குட்டிங்களுக்கு நோய் நொம்பலும் அதிகமாக இருக்குது. இதை முதல்ல மாநகராட்சி இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பொதுமக்களோட விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் தங்கும் விடுதிகளும், மேலும் அவர்கள் தங்களது உறவினர்கள் வீடு தங்க விருப்பப்பட்டால் அங்கேயும் தங்குவதற்கான வசதிகளை காவல்துறையினரும் தீயணைப்பு படையினரும் மேற்கொண்டுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக வேளச்சேரியிலிருந்து மாரியப்பன். செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அடையாறு கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் நீர்நிலைகளில் முக்கிய இடத்தை வகிக்கும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தொடர் மழை மற்றும் ஏரியின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தற்போது ஏரிக்கு நீர்வரத்து 9717 கன அடியாக உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீர் அடையாறில் கலப்பதால் அடையாறு கரையோரத்தில் உள்ள குன்றத்தூர், சோமங்கலம், மௌலிவாக்கம், கொளப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 370 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல் தாம்பரம், மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 330 மில்லிமீட்டர் அளவில் மழை பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் 320 மில்லிமீட்டர் மழையும், தாமரைப்பாக்கத்தில் 310 மில்லிமீட்டரும், திருவள்ளூர் மாவட்டம் புடல் பகுதியில் 300 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம், செங்குன்றம், சோழவரம் உள்ளிட்ட பகுதிகளில் 280 மில்லிமீட்டர் மழையும், சென்னை விமான நிலையத்தில் 270 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கையொன்றை அவர் வெளியிட்டுள்ளார். உலக அளவில் கச்சா எண்ணெய் விலையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லாத நிலையில் பன்னாட்டு சந்தை விலை அடிப்படையில் செய்யப்பட்ட விலை உயர்வு நியாயமானதல்ல என குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா, பெட்ரோலுக்கான கலால் வரியை 8 ரூபாய் 35 காசுகள் என்ற அளவிலும், டீசலுக்கான கலால் வரியை 6 ரூபாய் 90 காசுகள் என்ற அளவிலும் மத்திய அரசுக்கு வருவாயை ஈட்டிக்கொண்டு சாதாரண மக்கள் மீது விலை உயர்வை சுமத்துவது நியாயமற்ற செயல் என தெரிவித்துள்ளார். இந்திய ரூபாயின் மதிப்பில் அவ்வப்போது ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் பெட்ரோல், டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்துவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற தவறான விலை நிர்ணய கொள்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள முதல்வர் ஜெயலலிதா, பெட்ரோல், டீசல் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கை சிறைகளில் வாடும் தமிழர்களை விடுவிக்க மத்திய அரசு இலங்கையை வலியுறுத்த வேண்டும் என்று திமுக தலைவர் மு. கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை கருணாநிதி எழுதியுள்ளார். நீண்ட காலமாக இலங்கை சிறைகளில் உள்ள தமிழர்களை விடுதலை செய்வது சம்பந்தமாக இலங்கை அரசு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை மீறி நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துள்ள கருணாநிதி, சிறைகளில் சாகும் வரை உண்ணாவிரதமிருந்த தமிழர்களை
விடுதலை செய்வதாக அதிபர் சிறிசேனா அறிவித்திருந்ததாகவும், ஆனால் 31 பேர் மட்டுமே நிபந்தனை ஜாமீனில் விடுதலையான நிலையில் 200க்கும் மேலான தமிழர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே இலங்கை சிறைகளில் இருக்கும் தமிழர்களை உடனடியாக பொது மன்னிப்பு அளித்து விடுதலை செய்ய மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள கருணாநிதி, இந்த பிரச்சனையில் மத்திய அரசு செயலற்று இருக்குமானால் வரலாறு மறக்காது, மன்னிக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் தாக்குதலில் தொடர்புடையதாக கருதப்படும் 13 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட இருவரின் அடையாளங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. பாரிஸில் வெள்ளிக்கிழமை இரவு நடைபெற்ற தாக்குதலில் 129 பேர் பலியானார்கள். பலத்த காயமுற்ற 200 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட 6 பேர் தற்கொலை செய்து கொண்டனர். ஒருவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கால்பந்து திடல், இசை நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் மற்றும் உணவு விடுதியில் நடைபெற்ற தாக்குதலின் போது தற்கொலை செய்து கொண்ட தீவிரவாதிகளில் ஒருவர் பிரான்ஸைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. தெற்கு பிரான்ஸ் பகுதியைச் சேர்ந்த 29 வயது இளைஞர் இசாமா ஓமர் முஸ்தபா இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர் என கண்டறியப்பட்டுள்ளது. இது தவிர பிரான்ஸைச் சேர்ந்த சலா அப்துல் சலீம் என்பவரும் தீவிரவாத செயலில் ஈடுபட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடையதாக கருதப்படும் 13 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் பிரெஞ்சு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் பிரான்ஸ் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் அகதிகள் போர்வையில் பாரிஸுக்குள் ஊடுருவி இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அகதிகள் முகாம்களில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே பிரான்ஸ் நாட்டு எல்லைகள் மூடப்பட்டுள்ளதால் அங்கும் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் தாக்குதலில் பலியானோரின் எண்ணிக்கை 132ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே பாரிஸ் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சிரியாவில் உள்ள முக்கிய IS நிலைகள் மீது பிரான்ஸ் போர் விமானங்கள் குண்டு வீசி அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளன. பல மணி நேரம் நீடித்து வரும் இந்த தாக்குதலில் IS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மத்திய படை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள 450 வீரர்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை உயர்நீதிமன்ற பாதுகாப்பு பணியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் இன்று முதல் மேற்கொண்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு இன்று முதல் மத்திய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற ஆயம் அக்டோபர் 30ஆம் தேதி உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து 650 வீரர்களை கொண்டு 6 மாதங்களுக்கு பாதுகாப்பு வழங்க தேவையான முன்வைப்பு தொகை 16 கோடியே 60 லட்சம் ரூபாயை மத்திய அரசுக்கு தமிழக அரசு வழங்கியது. மத்திய பாதுகாப்பு வழங்குவதற்கான பணிகள் கடந்த ஒரு வாரமாக மேற்கொள்ளப்பட்டன. மேலும் உயர்நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள கீழமை நீதிமன்றங்களையும் உயர்நீதிமன்ற கட்டடங்களையும் தனித்தனியே பிரிக்க இரும்பு தகடுகளை கொண்டு வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 450 வீரர்கள் சென்னை உயர்நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் இன்று முதல் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த சிஎஸ்எஃப் பாதுகாப்பு என்பது ஆரம்பத்திலேயே நாங்கள் சொல்வது தேவையற்றது. காரணம், தமிழக காவல்துறையை சிறப்பாக செய்ய முடியும். இதுவரை ஒத்துழைப்பு கொடுக்காத வழக்கறிஞர்கள் கூட இனி ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக சொல்லியிருந்தோம். அதை மீறி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் அதை ஆமோதித்திருக்கிறது. உயர்நீதிமன்றங்கள் இயங்குகின்ற கட்டிடத்திற்கு மட்டும்தான் இந்த பாதுகாப்பு. அது கூட இந்த 4 வாயில்களிலும் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். அதனால் வழக்கறிஞர் உள்ளே வருவதற்கு வெளியே செல்வதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள செங்குன்றம் ஏரிக்கடை சேதமடைந்ததை அடுத்து நீர் வெளியேறி வரும் நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் உள்ள செங்குன்றம் ஏரி நிரம்பியதை அடுத்து நேற்று கரையில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் ஏரியிலிருந்து நீர் தொடர்ந்து வெளியேறி வருவதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் பயணிகள் அவதியுற்று வருகின்றனர். சென்னை போரூர் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீர் காரணமாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. போரூர், ஐயப்பன் தாங்கல் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் 3 நாட்களாக மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். இருக்கிற ஒரு சின்ன சின்ன தெருக்குள்ளேயும்
முட்டிக்கு மேலே தண்ணி நிற்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வீடு இருக்குது. 200 வீட்டில் இருக்கவங்க நேற்று நைட் 2 மணிக்கே காலி பண்ணி ஒவ்வொருத்தராக ஒரு ஷேர் ஆட்டோ ஒரு இதை வச்சு எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க. மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இன்னும் எத்தனை பேர் வெளியே போவாங்க அப்படின்ற விஷயம் தெரியல. வருஷம் இதே போல் வந்து இந்த தொல்லை இருக்குது. இப்போ இந்த வருஷம் வந்து அதிகமாக இழுத்து. இப்போ வந்து நாங்கள் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போகிறோம். நாங்கள் வேறு வழி கிடையாது. இந்த ரோடை கொஞ்சம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். காவா கட்டி கொடுக்கணும். காவா முறையான இடத்த போய் சேரணும். எங்களுக்கு 2 நாள் மழைக்கு இந்த அளவுக்கு தண்ணி தேங்கியிருக்கு. வெளியே போகிறதுக்கே வழி இல்லாமல் இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி போகுது. எல்லாம் ஆள் யாருமே இல்லை. இப்போ நான் மட்டும் தான் இருக்கிறேன். எல்லோரும் வெளியேட்டாங்க. வீட்டில் தண்ணி போகிறதுக்கே வழியே கிடையாது. எந்த நடவடிக்கையும் இல்லை. வர்றாங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கடலூர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 72,000க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூரில் நேரிட்ட வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து நிவாரணம் வழங்கி வரும் அமைச்சர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர், அரசு அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டம் கடலூரில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்கும் வகையில் 70 பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு அவர்கள் எல்லாம் ஏறத்தாழ 70 முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த முகாம்களில் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பான உணவு, பாதுகாக்கப்பட்ட குடிநீர், மருத்துவ வசதிகள் போன்றவைகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை மற்றும் அதிகரித்து வரும் குளிர் காரணமாக உதகை, குன்னூர் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இது பற்றிய தகவல்களை தருகிறார் உதகை செய்தியாளர் ரா சதீஷ்குமார். நீலகிரி மாவட்டத்திலும் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து பனிமூட்டத்துடன் சாரல் மழையும் விட்டு பெய்வதால் தற்பொழுது மாவட்டம் முழுவதும் பரவலாக கடுமையான குளிர் நிலை வருகிறது. தொடரும் இந்த குளிர்ந்த சீதோஷ நிலை காரணமாக உதகை நகரங்களிலும் மற்றும் சுற்றுலா தலங்களிலும் பூங்காக்களிலும் மக்கள் கூட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. பெருவாரியான மக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். ஒரு சில கிராமங்களில் மின்வசதியும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மழை தொடரும் பட்சத்தில் நீலகிரி மாவட்டத்தில் மண் சரிவு போன்ற அபாயங்கள் ஏற்படும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக உதகையிலிருந்து ரா சதீஷ்குமார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. ஒரு சில ஏரிகள் விரைவில் நிரம்பும் நிலையில் உள்ளன. சில ஏரிகளில் பாதி அளவிற்கு நிரம்பியுள்ளன. 11,057 மில்லியன் கன அடி மொத்த கொள்ளளவு கொண்ட ஏரிகளில் இதுவரை 7,023 மில்லியன் கன அடி நீர் வந்துள்ளது. 3,231 மில்லியன் கன அடி கொண்ட பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் 2,044 மில்லியன் கன அடியாக உள்ளது. 881 மில்லியன் கன அடி கொண்ட சோழவரம் ஏரியில் 619 மில்லியன் கன அடி நீர் உள்ளது. 3,300 மில்லியன் கன அடி கொண்ட செங்குன்றம் புழல் ஏரியில் 1,657 மில்லியன் கன அடி நீர் உள்ளது. 3,645 மில்லியன் கன அடி கொண்ட செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்தில் 2,703 மில்லியன் கன அடியாகவும் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மாவட்ட மீன்வளத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கடலோர மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட மீன்வளத்துறையினர் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தடை விதித்துள்ளனர். ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மீனவர்களின் 1,500க்கும் அதிகமான விசைப்படகுகளும் 3,000க்கும் அதிகமான நாட்டுப் படகுகளும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. புயல் காலங்களில் போட்டுகளை பாதுகாக்கிறதுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது. அதனால புயல் காலங்களில் அரசு நிறுத்துறது கட்டுப்பட்டு நாங்கள் யாருமே குறைஞ்சது இந்த பகுதியில் ஒரு 1,000 படகுகளும் 5,000 மீனவர் வேலை நிறுத்தத்தில் இன்னைக்கு யாருமே கடலுக்கு போகல. இந்த மாதிரி நேரங்களில் அரசாங்கம் இந்த மீனவர்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்து உதவணும்னு நான் கேட்டேன். இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால மறு அறிவிப்பு வர யாரும் மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மீன்துறை எங்களுக்கு வந்து அனுமதிச்சுட்டு நிப்பாட்டிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள எந்த துறைமுகத்திலையும் விசை படகுகளோ நாட்டு படகுகளோ யாருமே மீன் பிடிக்க போகக்கூடாது. மறு அறிவிப்பு வர கடல்ல வந்து கடுமையான காத்து மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நாங்க வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்க படகுகளை பூரா நாங்க மீன் பிடிக்க போகாம நாங்க நிப்பாட்டி இருக்கோம்.
தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் திண்டுக்கல்லில் இன்று வழக்கம் போல் பள்ளி கல்லூரிகள் இயங்கின. தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சாரல் மழை பெய்து வருகிறது. சாரல் மழை தொடர்வதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படவில்லை. எனவே அவை வழக்கம் போல செயல்பட்டன. சாரல் மழையில் நனைந்தபடி பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்கள் சென்றனர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான ஏரிகள் நிரம்பியுள்ளன. எனினும் ஏரிகளை தூர்வாரவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏரிகள் தூர்வாரப்படாததால் குறைந்த அளவு தண்ணீர் மட்டுமே தேக்க முடிவதாகவும் ஒரு வாரத்திற்குள் இந்த தண்ணீர் வற்றிவிடும் எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர். முறையாக தூர்வாரி இருந்தால் தண்ணீரை தேக்கி விவசாயம் மற்றும் குடிநீருக்காக வெகு நாட்கள் வரை பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். ஏரிக்கு வரக்கூடிய தண்ணியை தூர்வாரப்படாமல் பொதுமக்களால் நிலை ஆக்கிரமித்துக் கொண்டு கண்மாயில் மூடிக்கொண்டு இருப்பதால் ஏரியில் இது தூர்வாரப்பட வேண்டும். இனி வரும் காலங்களில் மழையை பெய்யக்கூடிய மழையை கூட சரியாக பயன்படுத்தி ஏரியை நிரப்பப்பட அரசாங்கம் நடவடிக்கை கேட்டுக்கொள்கிறேன். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி மழையால் 3ஆம் நாள் ஆட்டமும் ரத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மியான்மர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஆங் சாங் சூகியின் கட்சிக்கு நடைமுறையில் உள்ள அதே அதிகாரம் வழங்கப்படும் என அதிபர் யூ தெயின் செயின் கூறியுள்ளார். அண்மையில் மியான்மரில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆங் சாங் சூகியின் தேசிய லீக் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. யாங்கூனில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் பேசிய அதிபர் யூ தெயின் செயின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக தெரிவித்தார். தற்போது நடைமுறையில் உள்ள அதிகாரங்கள் புதிய அரசுக்கு அளிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் புதிய அரசிற்கான அதிகார பகிர்வு சுமூகமாக நடைபெறும் என்றும் யூ தெயின் செயின் குறிப்பிட்டார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் 2வது டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டமும் மழையால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி பெங்களூரு சின்னசாமி திடலில் 14ஆம் தேதி தொடங்கியது. முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா 214 ரன்களில் சுருண்டது. பின்னர் ஆடத் தொடங்கிய இந்தியா ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 80 ரன்கள் எடுத்திருந்தது. முரளி விஜய் 28 ரன்களுடனும் தவான் 45 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். 2ஆம் நாள் ஆட்டத்தை இந்தியா தொடங்கியிருந்த நிலையில் தொடர் மழையால் ஆடுகளம் நேற்று பாதிக்கப்பட்டது. இதனால் ஒரு பந்து கூட வீசப்படாமல் 2ஆம் நாள் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது. 3ஆம் நாளான இன்றும் ஆடுகளத்தில் தண்ணீர் தேங்கியிருந்ததால் ஆட்டம் தொடங்குவதில் பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் உணவு இடைவேளைக்கு பிறகு போட்டி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது. எனினும் மழையால் ஆடுகளம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் 3ஆம் நாள் ஆட்டமும் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரேசில் கிராண்ட் பிரிக்ஸ் கார் பந்தயத்தில் நிக்கோ ரோஸ்பெர்க் வெற்றி பெற்றுள்ளார். பிரேசிலின் சாவ் பாலோ நகரில் பிரேசிலிய கிராண்ட் பிரிக்ஸ் கார் பந்தயம் நடைபெற்றது. உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்ற ஃபார்முலா 1 பந்தயத்தில் லூயிஸ் ஹாமில்டன் மற்றும் ரோஸ்பெர்க் இடையே கடும் போட்டி நிலவியது. இந்த போட்டியில் நிக்கோ ரோஸ்பெர்க் முதலிடத்தையும் லூயிஸ் ஹாமில்டன் 2வது இடத்தையும் செபாஸ்டியன் வெட்டல் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். கடுமையாக போராடிய ஃபெராரி அணியின் கிமி ரைகோனன் 4வது இடத்தை பிடித்தார். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 184 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது.
சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 23 ரூபாய் விலை உயர்ந்து 2439 ரூபாய்க்கும் சவரன் 19,512 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தூய தங்கம் 10 கிராம் 250 ரூபாய் விலை அதிகரித்து 26,090 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 40 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 36 ரூபாய் 90 காசுகளுக்கும், கட்டி வெள்ளி 1 கிலோ 34,485 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பிளாட்டினம் விலை கிராமுக்கு 146 ரூபாய் குறைந்து 1 கிராம் 2,469 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். ஆந்திரத்தை நோக்கி நகரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, படிப்படியாக மழை குறையும் என வானிலை மையம் தகவல். தத்தளிக்கும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள், வெள்ளத்தில் மிதக்கும் சாலைகள், குடியிருப்பு பகுதிகள். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறப்பு, அடையாறு கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. பெட்ரோல் டீசல் விலையை திரும்ப பெற வேண்டும், முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.